ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். நிறைய பேர் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. ஜெய்மே 2025 செஷன் 1 என்னன்னா 22, 23, 24 பசங்க லைக் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். லைக் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. நான் எப்படி எக்ஸாம் பண்ணன்னு தெரியல, லைக் நான் என்ன பண்றது, கன்ஃபியூஷனா இருப்பீங்க. சில பேர் வந்து நம்ம மெயின்ஸுக்கு படிக்கலாமா இல்லை அட்வான்ஸுக்கு படிக்கலாமா, லைக் நம்ம வேற ப்ரைவேட் காலேஜ் ட்ரை பண்ணலாமா, செம்ம டவுட்ஸா இருக்கும். ஸோ கிளியரா என்ன பண்ணு நான் கிளியரா சொல்றேன். லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா பண்ண போறேன். ஸோ ஃபுல்லாக கவனிங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்டெப் 1, நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் பெருசாக முடிச்சிட்டீங்க. லைக் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்போ முடிச்சிட்டீங்க எக்ஸாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லைக் 1 to 2 days ரெஸ்ட் எடுங்க. லைக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 27, நீங்கள் வந்துட்டு லைக் நிறைய பேர் 22 முடிச்சாங்கன்னா லைக் டைம் ஆயிடுச்சு, ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. 1 வீக்காக இருக்கட்டும். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா மெயின் திங் பார்க்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கேன், போர்ட்ஸுக்கு படிக்கணும். எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஐஐடி போகணும், என்ஐடி போகணும், எங்கே போகணுன்னாலும் யூ ஹேவ் டு ஸ்டடி போர்ட்ஸ். ஏன்னா 70% கிரைட்டீரியா எல்லா காலேஜ்ல இருக்கு. அது இருந்தால் நான் பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் லைக் நார்மலாகவே 90% வாங்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். ஸோ ஜஸ்ட் சொல்லிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக போர்ட்ஸ் முக்கியம். நிறைய பேர் ப்ராக்டிகல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ப்ராக்டிகல்ஸ்க்கு அப்புறம் லைக் ஃபைனல் எக்ஸாம் வரப்போது எவ்வளோ லைக் 20 days இருக்கு. இந்த 20 daysக்கு வந்துட்டு நம்ம நிறைய பேர் சிபிஎஸ்சியும் லைக் கேட்டே இருந்தீங்க, அதுக்கும் வருது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக போர்ட்ஸுக்கு தான் படிக்க ஆரம்பிக்கணும். போர்ட்ஸு கிளியர் கட்டாக லைக் டெய்லி படிக்க ஆரம்பிச்சிருங்க. லைக் நீங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆக்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. அது தவிர்த்து உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, லைக் பயோ இருக்கு, லைக் போர்ட்ஸ்னா ஸ்டேட் போர்ட்னா லைக் இந்த மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல்லா நீங்க வந்துட்டு போர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. முதல்ல ரிலாக்ஸ் அண்ட் டேக் அ ஷார்ட் பிரேக். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெய்லி அதுக்கும் கிளியர் கட்டா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுலயும் மார்க்ஸ் இருந்தாதான் நல்லா புரிஞ்சு, அதுலயும் மார்க்ஸ் இருந்தாதான் கரெக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நான் எப்படி எக்ஸாம் பண்ணேன், லைக் போயிடுச்சு. நீங்க எக்ஸாம் நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணலையோ, எதுவாக இருந்தாலும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. லைக் நல்லா பண்ணலன்னா நிறைய பேர் அப்படி டிப்ரெஷன்ல போயிருங்க. எனக்கு நான் வந்துட்டு ஒரு 10 மாசம் கஷ்டப்பட்டேன், ஃபுல்லா போயிடுச்சு. 2 வருஷம் கஷ்டப்பட்டேன், ஃபுல்லா போயிடுச்சு, நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பீங்க. லைக் அதெல்லாம் விட்டுருங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி, அந்த போருக்கு முன்னாடி என்ன பண்றோமோ இட்ஸ் ஆல்வேஸ் எல்லாமே குட். போருக்கு அப்புறம் போரை பத்தி யோசிக்கக்கூடாது. ஜெயிச்சிட்டீங்க எல்லாமே, ரிசல்ட்டே தெரியல. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். ஓவர் திங்க் பண்ணாதீங்க. கொடுத்துட்டீங்க, இப்போ நீங்க வந்துட்டு கொடுத்துட்டீங்க. நம்ம ரிசல்ட்டை சேஞ்சா பண்ண முடியும், வர ரிசல்ட் தான் வரப்போகுது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களே நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கு நெக்ஸ்ட் பண்றதுக்கு. போர்ட்ஸ் இருக்கு, டிசைன் பண்ணணும், லைக் நிறைய இருக்கு வேலை. ஸோ நீங்க ஓவர் திங்க் பண்ணாதீங்க, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கெட் அ ப்ராப்பர் ஸ்லீப். நிறைய பேர் தூங்கி இருக்க மாட்டீங்க. லைக் 4 hours 5 hours தான் தூங்கிருப்பீங்க. லைக் அதான் செம்ம கம்மி. நீங்க நார்மலா இப்ப ரெஸ்ட் எடுத்துங்க. 7 hours 8 hours தூங்குங்க, போறோம். ஓகே, கொஞ்சோட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா மைண்டுக்கு ரெஸ்ட் எடுத்தாதான் நம்ம அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ நீங்க எதுவுமே பண்ணாம ஃபுல்லா உழைச்சி லைக் கொஞ்சோண்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் டோன்ட் டிஸ்கஸ் வித் அதர்ஸ் ஆன்சர்ஸ். லைக் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அதுக்கு என்னோட ஆன்சர், இது என்ன கொஸ்டின் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு. லைக் நீங்க அப்படியே ரொம்ப டிப்ரெஷன் இருப்பீங்க. இப்போ நீங்க ஒரு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணீங்க அடுத்தவங்களோட, தப்பாயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க அந்த டே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த லைக் நீங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? ஓவர் திங்க் பண்ணாதீங்க, யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ரிஃப்ரெஷ் யுவர் மைண்ட் பை கெட்டிங் அ குட் ப்ராப்பர் ஸ்லீப். ஓகேயா? தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, விளாடுங்க, என்னென்ன பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லைக் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டடி பார்க்கும் போது அனலைஸ் பண்ணாருவீங்க. நீங்க உங்களுக்குள்ளே பேசி அனலைஸ் பண்ணணும். லைக் நான் வந்துட்டு லைக் அதுக்கு டைம் கொடுத்துட்டு, ஏன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம டிசைட் பண்ணணும். யூ ஹேவ் டு சூஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் மூவ் நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும்ல. ரிலாக்ஸ் பண்ணீங்க, ரெஸ்ட் எடுத்தீங்க. ஸோ இப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக வருதோ வரல, லைக் கம்மியாக வருது மார்க்கு, அதிகமாக மார்க், நான் எப்படி பண்ணியிருக்கேன், எத்தனை கொஸ்டின் ஆர்டர் பண்ணேன், எவ்வளோ மார்க் வரும். எதுக்கு சொல்றேன்னா, நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் ஃபார் ஆல் 6 shifts போட்டிருந்தேன். அதுக்கு அட்வான்ஸ் குவாலிஃபைக்கு எவ்வளோ மார்க், எவ்வளோ பர்சன்டேஜ் தேவை இல்லாமல் கிளியரா போட்டிருந்தேன். உங்களுக்கு ஐடியா வரதுக்கு தான். ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் மூவ் என்ன கிளியர் பண்ண உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். நான் இவ்வளோ கொஸ்டின் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மார்க் வரும், இவ்வளோ மார்க்குக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், நான் அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகனா மாட்டேன்னா, இல்லை ஐடியா கிளியரா கட்டாக போய் வச்சுக்கோங்க. அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் மட்டும் கொடுங்க. லைக் இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. ஸோ அனலைஸ் பண்ணுங்க, இப்படி பண்ணிருக்கேன், அப்படி பண்ணிருக்கேன். அனலைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணலன்னா அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, எனக்கு இது வந்திருக்கு, அது வரல. ஸோ அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க வந்து ஜெய் மெயினுக்கு லைக் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜெய் மெயின்ல நான் எடுத்த மார்க்குக்கு வந்துட்டு அட்வான்ஸ் படிக்கலாமா, மார்க்ஸ் பர்சன்டேஜ் போட்டுக்கல, நான் எடுத்த மார்க் அட்வான்ஸ் படிக்கலாமா, இல்லைனா லைக் நான் வந்துட்டு எனக்கு கம்மியாக தான் மார்க் இருக்கு, ஸோ நான் திரும்பி மெயின்ஸே படிக்கணும். மெயின்ஸ் கூட நான் லைக் ஒழுங்கா பண்ணவே இல்லை, இந்த மெயின்ஸ் கூட எனக்கு வந்து பிரைவேட் காலேஜ் படிக்கணும். லைக் அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தடுத்த பேக்கப்புக்கு நிறைய காலேஜ் வச்சுக்கணும், நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ நீங்க வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஓகே, நான் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன், ஹையா மார்க் வாங்கியிருக்கேன்னா, மாடரேட்டா மார்க் வாங்கியிருக்கேன், லோவா மார்க் வாங்கியிருக்கேன், ஒரு ஐடியா நீங்க அந்த லெவல்ல இருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிருங்க, அனலைஸ் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வி ஹேவ் டு டிசைன், எக்ஸிக்யூட் பண்ணணும்ல.
ஸோ யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் தட் பிளான். நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, டிசைட் பண்ணீங்க, லைக் அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஜி அட்வான்ஸ்டா, ஜெய் மெயினா, இல்ல அதர் பிரைவேட் எக்ஸாம்ஸா? ஏன்னா இப்போ நான் வந்து எதுக்கு ஸ்டார் போட்டிருக்கேன்னா, இப்போ நிறைய பேர் மார்க்ஸ் லெஸ் than 100 போட்டிருந்தீங்க, நிறைய பேர் 100 to 120 போட்டிருந்தீங்க, நிறைய பேர் 120 to 140 போட்டிருந்தீங்க. நம்ம 140 மேல எடுத்தாலே லைக் அவ்வளவு பத்தாது. ஆனா 140 மேல எடுத்தாதான் லைக் வி ஆர் ஜஸ்ட் ஏபிள் டு கிராஸ் தட் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஜி அட்வான்ஸ்ட். ஸோ நீங்க வந்துட்டு யோசிங்க, ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க காலேஜுக்கு. அதுதான் பிரைவேட் காலேஜ் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க. எந்த காலேஜ், சாஸ்திரா, அமிர்தா, எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. என்ன வேணுமோ கமெண்ட்ஸ் கேளுங்க, விழா போடுறேன். ஸோ இப்போ நீங்க 150 எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா செகண்ட் செமஸ்டர் ட்ரை பண்ணுங்க. லைக் 180 பிளஸ் 99% கண்டிப்பா நீங்க அட்வான்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு நான் ஜி அட்வான்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஜி அட்வான்ஸ், ஜி மெயினா, லைக் எடுத்த மார்க் எத்தனை பர்சன்டைல், நெக்ஸ்ட் பிரைவேட் காலேஜ்ல பேக்கப் வச்சுக்கோங்க. லைக் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. லைக் இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது சில இதுக்கெல்லாம். ஸோ நான் சொல்லிட்டே இருக்கேன், நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜெய் மெயின் நான் வாங்குவேன்னா அந்த மோட்டிவேஷனோட திரும்பி ஜெய் மெயின் படிக்க ஆரம்பிங்க. போர்ட்ஸுக்கு படிச்சுட்டு ஜெய் மெயின் படிக்க ஆரம்பிங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. டிசைட் பண்ணிட்டீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நான் வந்துட்டு எந்த லெவல்ல இருக்கேன், எனக்கு தெரியவே தெரியாதுல. ஸோ அதுக்கு நீங்க வெயிட் ஃபார் அஃபிஷியல் அப்டேட்ஸ். லைக் உங்களுக்கு ரிசல்ட் வரும், ஆன்சர் கீ வரும். இல்லாம நீங்க ஆன்சர் கீ இந்த சென்ஸ் வந்து நீங்க கொடுத்த பேப்பர் உங்களுக்கு திரும்பி சொல்லுவாங்க. இல்லத்துக்கு வீடியோ வந்துட்டே இருக்கு, என்டிஎம் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ என்ன, நீங்க கொடுத்த பேப்பருக்கும் அந்த கீ ஆன்சர் கீ இருக்கும், நீங்க செக் பண்ணி எவ்வளவு மார்க் தெரிஞ்சிருக்கும். அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் அப்பயும் போடுறேன், டோட்டல் ஆல் 10 பேப்பர்ஸ்க்கு. ஸோ நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வெயிட் ஃபார் அஃபிஷியல் அப்டேட்ஸ், புரியுதா? ஸோ இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கடைசியா நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 4 எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க, பார்த்துட்டே முடிச்சுட்டே வாங்க. என்ன பண்ணணும், ஸ்டே ஃபார் அப்டேட்ஸ். அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அடுத்த ஆன்சருக்கு வரும், உங்களோட பேப்பர் வரும். பேப்பர் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு வரும், ஃபைனல் ஆன்சர் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டோட்டலா தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். காட் இட்? ஸோ அப்டேட்ஸ் பத்தி என்டி என்ன கொடுக்குறோம் டக்கு டக்கு நான் போட்டே இருப்பேன், கவலைப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸ்டே மோட்டிவேட்டட் ஆல்வேஸ். இப்போ உங்களுக்கு இந்த ஷிஃப்ட் நல்லா போலையா, இந்த எக்ஸாம் நல்லா போலையா, செகண்ட் ஷிஃப்ட்ல வாங்குவேன்ட்டு ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. நீங்க லைக் செல்ஃப் ஹோப்பை வச்சுக்கோங்க, செல்ஃப் டவுட் பண்ணாதீங்க. என்னால முடியும், என்னால முடியும்னு உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஜெயிப்பேன்ட்டு யோசிச்சுட்டு அதை பத்தி ஒர்க் பண்ணுங்க. யோசிச்சா மட்டும் பத்தாது, லைக் நீங்க லைக் ஒர்க் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். எல்லாமே பிளானை போட்டா மட்டும் பத்தாது, பிளானை போட்டா கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். காட் இட்? ஸோ கடைசியா வரும்போது இங்க லைனை மட்டும் படிங்க. The road to success is always under construction. Always keep building. Okay? So success is journey தான். நீங்க வந்துட்டு இப்ப முடிச்சிட்டீங்கன்னா டெஸ்டினேஷனே கிடையாது. அது நீங்க அடுத்த எக்ஸாம் இருக்கு, அதுக்கு அடுத்த எக்ஸாம் இருக்கு, அதுக்கு அடுத்த எக்ஸாம் இருக்கு, போய்கிட்டே இருக்கும். உங்க டார்கெட் ஐஐடினா ஐஐடியோட முடிஞ்சது. ஐஐடியில நீங்க நிறைய மார்க் வாங்கணும், எல்லாமே இருக்கு. ஸோ சக்சஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்க லைக் பில்ட் பண்ணிட்டே இருக்கணும், புரியுதா? ஒன்னொன்னா ஜெயிச்சிட்டாங்க. இப்ப தோத்துட்டீங்களா, பரவாயில்ல, மேட்ரே இல்லை, யோசிக்காதீங்க. டோன்ட் ஓவர் திங்க். அடுத்த ஸ்டெப்ல நான் ஜெயிப்பேன், அடுத்த ஸ்டெப்ல நான் ஜெயிப்பேன். ஸ்மால் வின்ஸும் நீங்க கொஞ்சம் லைக் அது பெரிய வினா யோசிச்சுட்டு ஒரு சின்ன 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 கான்ஃபிடன்ஸ் தான் அப்படி பெருசா வருது, புரியுதா? ஸோ இதே மாதிரி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு கம்மியான டைம் மட்டும் தான் இருக்கு. நீங்க அடுத்த வாரம் லைக் 20 days கழிச்சு போர்ட்ஸ் ஆரம்பிக்குதுன்னா அடுத்து 1 month போகும். அதுக்கப்புறம் 2 weeks தான் ஜெய் மெயின் செகண்ட் செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 2 months மட்டும் தான் இருக்கு. அப்டேட்லாம் வந்ததுக்கப்புறம் 1.5 month தான் இருக்கும் மேக்ஸிமம் ஜெய் அட்வான்ஸ்டுக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா படிங்க. எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு, கவலைப்படாது. என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க. லேட்டா எப்படி வந்தா கூட கண்டிப்பா கிளியரா சொல்றேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.